ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நடக்கப் போகும் விபரீதத்தை தெரியாத உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் அவர்கள் ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் பிள்ளையே. எப்போதும் உன் மீது ஒரு கண் இருக்கும் அவர்களுக்கு. என்னதான் ஆரம்பத்தில் சிரித்து பேசி விளையாடியிருந்தாலும் இப்போதெல்லாம் குறுகுருவென பார்வையோடுதான் உன்னை கடந்து செல்கிறார்கள். நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகள் அத்தனையும் தெரியும். உன்னை பார்த்து பார்த்துத்தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறார்கள் பிள்ளையே. ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பதை சத்தமாக கூட பேச மாட்டார்கள். எதை பற்றியும் நீ தெரிந்து கொள்ளக்கூடாது என்று மர்மமான விஷயத்தில்தான் மிகவும் மௌனமாகத்தான் அந்த குடும்பம் உன்னை கடந்து செல்லும். அங்கு இருப்பதில் ஒருவர் அப்படி என்று சொல்ல முடியாது. இருக்கும் எல்லோருக்குமே மனதில் வஞ்சகம் என்பது கலந்துதான் இருக்கிறது தங்கமே. இப்படிப்பட்டவர்களை உன்னுடைய வீட்டின் வரிசையில் இருக்கும் அத்தனை பேருக்குமே தெரியும். அதிகமாக ஆசைப்படும் அந்த குடும்பம் அனைவருக்குமே அங்கே கெடுதல்தான் நினைத்து கொண்டிருக்கிறது என்று. அவர்களால் ஒருவர் கூட நல்லதை அனுபவித்ததில்லை என்று. அவர்களால் கெட்டதை அனுபவித்தவர்கள்தான் மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். நீ இப்போது அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லதுதான் பிள்ளையே. உன் மனதில் ஆரம்பத்திலேயே அவர்களை பற்றிய சிறு சந்தேகம் உன் மனதில் எழும்பி அவர்களை பற்றி சிந்திக்க நினைத்து அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நின்றது இன்று உனக்கு நல்லதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அணு அணுவாக உன்னை அவர்கள் பார்த்து பார்த்து உன் வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னையேதான் கவனிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் வெகுளியாக இருப்பதற்கு இங்கே 100க்கு 100 இடமில்லை பிள்ளையே. அவர்களை பற்றிய செய்தி எதுவும் வெளியே வரக்கூடாது. ஆனால் மற்றவர்களை பற்றிய செய்தியை அத்தனையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள். அதனால்தான் தேடி போய் வந்து விழுந்திருக்கிறார்கள் தங்கமே. நேற்று இரவு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. நள்ளிரவில் உன் வீட்டிற்கு வெளியே இருந்த ஒன்றை அவர்கள் கவனித்து, அது வித்தியாசமான பொருளாக இருக்கிறதே, அதை எப்படியாவது என் கை பற்றியாக வேண்டும் என்று உன்னுடைய வீட்டில் எரிந்து கொண்டிருக்கும் மின் விளக்குகள் அணையும் வரை காத்திருந்தார்கள். உன் வீட்டின் கதவுகள் சாற்றப்படும் வரை காத்திருந்தார்கள். எப்படியாவது இதை எடுத்தாக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். அதையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வீட்டின் கதவுகள் சாத்தப்பட்டவுடன், உன் வீட்டிற்குள் மின் விளக்குகள் அணைத்தவுடன் அவர்கள் ஓடோடி வந்து உன்னுடைய வீட்டிற்கு வெளியே இருந்த ஒரு பொருளை அவசரமாக எடுத்து அவர்கள் வீட்டுக்குள் சென்று விட்டார்கள், அபாயம் தெரியாமல். தங்கமே, அது மிக பெரிய வலையில் உன்னை சிக்க வைக்க ஒருவர் போட்ட திட்டத்தில் அவர்களே வந்து விழுந்து விட்டார்கள் உன் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லத்தான் என்று வந்தேன் பிள்ளையே. தேடிச் சென்று அவர்கள் அந்த புதைக்குழியில் விழுந்து விட்டார்கள். ஏன் இப்படி நடக்க வேண்டும்? அவர்களின் எண்ணம் சரியில்லை. அப்போது அவர்கள் வணங்கும் தெய்வமும் அவர்களுக்கு துணையாக இல்லை. அதனால்தான் போய் விழுந்து கொள் என்று அவர்கள் வணங்கும் தெய்வமும் விட்டுவிட்டது. குணம் சரியில்லை என்றால் வாழ்வு இப்படித்தானே அபாயத்தை தேடிச் செல்லும். அப்படிப்பட்ட அபாயத்தை காத்திருந்து நேற்று நள்ளிரவில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 24 மணி நேரத்தில் அவர்களின் வீட்டில் இருந்து எழும்பும் சத்தம் அபாய சத்தமாக இருக்கும். தானாக சென்று வலையில் விழுந்து உன்னுடைய இப்போது வலிகளையும் வேதனைகளையும் அவர்கள் சுமக்கப் போகிறார்கள். உனக்கு கொடுத்த இழப்பு அவர்களுக்கு வரப்போகிறது. இன்னும் 24 மணி நேரத்தில் நீ பார்க்கத்தான் போகிறாய் என் தங்கமே. உன்னுடைய வெகுளியான மனம், வெள்ளந்தியான குணம் உனக்கு வரும் ஆபத்தை தள்ளிவிட்டு விட்டது.
கலப்படமாக இருக்கும் இந்த உள்ளத்தை சார்ந்தவர்கள் தேடிச் சென்று அந்த அபாயத்தை பெற்றுவிட்டார்கள் பிள்ளையே. இன்னும் 24 மணி நேரத்தில் நீ இதை கேட்கத்தானே போகிறாய். உன் தாய்க்கு நீ நன்றி சொல்லத்தானே போகிறாய். இது போல அனைத்திலும் உன்னை காப்பேன் நான். அன்பு பிள்ளையே, ஒரு சிறு விண்ணப்பத்தை வைக்கிறேன். என் குரலாக வரும் இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் இந்த பெண்ணிற்கு இந்த தீபாவளிக்கு உன்னால் முடிந்த உன் மனதார ஏதேனும் காணிக்கை கொடுத்து இந்த பிள்ளைக்கு உதவுமாறு உன் அன்னை கேட்டுக்கொள்கிறேன். அன்பு குழந்தையே, உன் கைகளில் ஒப்படைக்க என் கைகளில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள். ஓம் சக்தி. நன்றி.